ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா முருகன் மெசேஜ் பார்க்க போகிறோம். இதில் பைல் 1, பைல் 2, பைல் 3 3 பைல் வைக்கிறேன். அதில் முருகனை நினச்சி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நம்பரை நினச்சிக்கோங்க. ஓம் சரவண பவ. ஓம் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகன் சொல்ல மெசேஜை பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சில பேர் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சில பேர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கீங்க, ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. ஒரு சில பிரச்சனை மணி ப்ராப்ளம் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் மணி சம்பந்தமாக ஒரு லோன் விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கடன் கேட்டது மாதிரியும் அது மாதிரி தெரியுது. உங்களோட மணி ப்ராப்ளம் தான் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் அதிகமாக அந்த மணி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே இந்த கார்டை பார்க்கும்போது தோணுது. பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஓம் சரவண பவ. ஓம் முருகன். ஓம் சரவண பவ. ஓம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சரி, அந்த மணி ப்ராப்ளம் கூடி சீக்கிரம் தீரப்போகுது. கண்டிப்பாக பாருங்கள், முருகனோட ஸ்டார் மாதிரி வந்திருக்கு. ஓம் சரவண பவ. ஓம் முருகன் பார்த்துப்பார். கண்டிப்பாக அந்த பண பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். முருகன் நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பணப்பிரச்சனைன்னு நான் 2 கார்டை பார்த்தான் சொன்னேன். பாருங்கள், அடுத்த நிமிஷமே முருகன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார். ஓம் சரவண பவ. ஓம் ஸ்டார் காட்டிட்டாரு. கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனை தீந்துரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரும். ஓகே, பார்ப்போம் அடுத்த கார்டு என்ன வருதுன்னு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகன் சொல்லும் மெசேஜ். யாரோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணமே ஒரு லேடி மாதிரி தெரியுது. இந்த மணி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே ஒரு லேடி மாதிரி தெரியுது. இந்த லேடிக்கு பணம் கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்க கொடுத்த பணம் இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால அந்த கடனை நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ப்ராப்தம் இருக்குது. அடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக அந்த லேடினால் வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். திருப்பியும் பாருங்கள், ஸ்டார் கார்டு தான் வந்திருக்கு. நீங்கள் போடுற எஃபெக்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பணப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சீக்கிரம். இதான் பைல் 1க்கு முருகன் சொல்லும் மெசேஜ். இந்த முருகன் சொல்லும் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம்.
பைல் 1 சூஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி டைப் பண்ணுங்கள். பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 முருகா. பல நாட்களாகவே வீட்டில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, எல்லா பிரச்சனையும் உங்கள் தலைமையில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. எல்லாருமே வந்து உங்கள் தலையில் வந்து போட்டுறாங்க உங்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே. பட் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தலையில் வந்து ஒரு பெரிய பாரத்தை வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ரொம்ப நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களோட பாரத்தை நீங்கள் சுமக்கிற மாதிரி தெரியுது. ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மெசேஜ். ஏதோ ஒரு பண ரீதியாக ஏதோ ஒரு பணம் வந்து அந்த பணம் வந்து இன்னும் கொடுத்த பணம் இன்னும் வராத மாதிரி தெரியுது. அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பொதுவாக பணத்தை கடனாக கொடுக்கறதுக்கும் சரி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா உங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தா கேட்டு உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அந்த மன உங்களுக்கு இருக்குது, நல்ல மனசு இருக்குது. அதனால் அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் படுற பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் அந்த கொடுத்த பணம் சீக்கிரம் வந்துடும். பார்ப்போம் பைல் 2க்கு நெக்ஸ்ட் என்ன கார்டு வருதுன்னு. கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முருகன் சொல்லும் மெசேஜ் தான். நீங்கள் போடுற எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. முருகன் உங்களுக்கு துணையாக தான் இருக்கார். நீங்கள் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்காண்டி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இதை வந்து மற்றவங்களுக்கு பாசத்தினால ஒரு அன்புனால தான் நீங்கள் நிறையா விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. எல்லா விஷயமும் அது எந்த விஷயமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், இல்லை ஒரு சில வீட்டுக்குள்ளேயே ஒரு விட்டு கொடுத்த பேசினா கூட பொறுமையாக போகிற தன்மை உங்களுக்கு இருக்குது. இந்த பைல் 2 சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருக்க முருகன் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஏராளம் நீங்கள் எதை தான் விட்டு கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாகவே முருகன் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு. இப்போ நினச்சி வேதனைப்படுறீங்க, என்னடா விட்டு கொடுத்துட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கோமே, இப்போ கஷ்டப்படுறோமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு உரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். முருகன் உங்களுக்கு கொடுப்பார். இனி வர காலங்களில் பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக இனி வர காலங்களில் முருகன் துணையாக இருப்பார். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் போட்டு தான் ஆகணும். முயற்சி எடுங்க. அடுத்த அடிக்கு எடுத்து வைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யும் முயற்சிக்கு முருகன் துணையாக இருப்பார். சீக்கிரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதுதான் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகன் மெசேஜ். இந்த
ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண ஓம் டைப் பண்ணுங்கள். பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3க்கான மெசேஜ் பார்க்கலாம். பைல் 3க்கான மெசேஜ். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. என்ன இடமாற்றம்னா, ஒன்று பிஸ்னஸ்ஸு வேறு பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு இடமாற்றம் இருக்கலாம். இதோட நல்ல க்ரோத்தாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. வேலை வாய்ப்புலேருந்து மாறுதல், வேறு வேலை வாய்ப்புக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அது நடக்கும். சீக்கிரம் வந்து அந்த முயற்சிக்கான இது அதிகமாகவே இருக்குது. முயற்சிக்கான நீங்கள் ஆர்டர் போடுறது விஷயத்துக்கு கண்டிப்பாக சீக்கிரம் நடக்க தான் போகுது. பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்கள் பிளானிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகியிருக்கீங்க. அந்த இடத்துலேருந்து நான் எப்படி இடத்த மாற்றுறதுன்ற ஒரு யோசனையோடு தான் போயிட்டுருக்கீங்க. சீக்கிரம் வந்து அந்த இடமாற்றம் நடக்க போகுது. அதனால தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கீங்க மாதிரி தெரியுது. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புலே பிளான் பண்ணுங்கள். உங்கள் பிளானிங் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் போகிற பாதைகள் கரெக்டாக தான் இருக்குது. சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வேலை பார்க்குற இடமோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, இன்னொரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பைல் 2 பைல் 3க்கான பைல் 3க்கான முருகன் மெசேஜ் பார்ப்போம். வேலை வாய்ப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் பிஸ்னஸ்லேயும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போயிடணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். அது உங்கள் மனசார வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லை, அந்த பிஸ்னஸ் கன்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்ற மாதிரி தெரியுது. சீக்கிரம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை மாற்றம், பிஸ்னஸ் மாற்றம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. குழப்பமே வேண்டாம், முருகன் இருக்காரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். முருகன் துணையாக போது பிஸ்னஸில் மாற்றம். குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி தெரியும். இதான் பைல் 3க்கான முருகன் மெசேஜ். பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஓம் சரவண பவ ஓம் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.